எல்லா தெய்வத்தின் அருளும் உங்களுக்கு மார்ச் மாதம் கிடைத்து மார்ச் மாதம் தனம் தானியம் செல்வ செழிப்பு நேர்மறையாற்றலை தரக்கூடிய சூட்சமமான சித்தர்களின் தெய்வீக ஆருடத்தை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன். 12 ராசிகளும் வழிபட வேண்டிய தெய்வம், சொல்ல வேண்டிய மந்திரம், பார்க்க வேண்டிய சூட்சமமான சைக்கோ சிம்பிளாஜி தெய்வ கார்டு என்னன்னு இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன். முழுமையாக பாருங்கள், பயன்படுத்தி பாருங்கள். மாதம் மாதம் இதை பயன்படுத்துபவர்களுக்கு எல்லா விதங்களிலும் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்குது. உங்களுக்கும் கிடைக்க வேண்டும்னா பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன். உங்கள் ராசியை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லது நடக்கும், நன்மைகள் பெருகும். மார்ச் மாதத்தை பொறுத்தளவுக்கு பங்குனி பறக்கக்கூடிய மாதம், மாசி மகம் வரக்கூடிய மாதம், சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய மாதம், அது இல்லாமல் குரு பயிற்சியும் நடக்கக்கூடிய மாதம். இந்த அற்புதமான தெய்வீகமான மாதத்தில் உங்களுக்கு ஆகக்கூடிய சூட்சமமான பல்வேறு விதமான நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தோட படத்தை உங்களோட ஃபோனில் செல்ஃபோனில் வால்பேப்பரை வச்சுக்கோங்க. தினமும் காலையில் எந்திரிச்சோன்னா அந்த தெய்வத்தை பார்த்துட்டு எந்திரிங்க. தினமும் இரவு தூங்கும் போது இந்த தெய்வத்தை பார்த்துட்டு தூங்குங்க. நான் சொல்லக்கூடிய மந்திரத்தையும் அந்த நேரத்தில் ஜபம் செய்யுங்க. இதை செய்வதன் மூலமாகவே இந்த மாதம் முழுவதும் நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு பிறக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். மேசராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய மார்ச் மாதம் அதிர்ஷ்ட தெய்வம், ஆருட தெய்வத்தில் வரக்கூடிய தெய்வம் அருட்பெரும் ஜோதி. எடுத்த உடனே ஆறுடத்தில் செல்வத்தின் கடவுளான வெங்கடேச்சாலதிபதி வெங்கடேஸ்வரா பாலாஜி ஐயா வந்திருக்காரு. ஓம் நமோ நாராயண மந்திரத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள். பச்சை கற்பூரத்தை இந்த மாதம் முழுவதும் கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் உங்களோட ஃபோனோட ஸ்க்ரீன் வால்பேப்பரில் பெருமாளோட படம் வச்சுக்கோங்க. ஏகாதசி என்றும் சனிக்கிழமை என்றும் பெருமாளை கண்டிப்பாக போய் சென்று வழிபட்டு வாருங்கள். திருப்பதி ஏழுமலையானுக்கு ஒரு 11 ரூபா காணிக்கை எடுத்து வையுங்க. நல்லது நடக்கும், நன்மைகள் பெருகும். நிச்சயமாய் செல்வம் அபரீதமாய் பெருகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். பயன்படுத்தி வளம் பெறுங்கள், வாழ்க. அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களுக்குரிய இந்த மாதத்தின் தெய்வீக ஆருட கடவுள் ஆஞ்சநேயர். மனோதைரியம், மனோபலம், வீரம், விவேகம், வேகம் கிடைக்கக்கூடிய மாதம். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடுகளை செய்யுங்க. ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை தினமும் எழுதுங்கள். இந்த ஆஞ்சநேயரை கண்ணால் தொடர்ந்து வாருங்கள். நல்லது நடக்கும், நன்மைகள் பெருகும். இந்த மாதம் வெற்றிலை மாலை ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு படைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். நல்லது நடக்கும், நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க. மிதுனராசி அன்பர்களுக்குரிய இந்த மாதத்தின் தெய்வீக ஆருட கடவுள் பலராம் வந்திருக்கார். பலம் கிடைக்கும். என்ன வேலை, என்ன தொழில் குடும்பத்தில் இருக்கீங்களோ தெளிவு கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். எதை செய்தாலும் சரி ஆளுமையோடு செயல்பட ஆரம்பிப்பீர்கள். இவருக்கும் நீங்கள் ஸ்ரீராம ஜெய மந்திரத்தையே எழுதலாம். ஏன்னா அவரோட சகோதரர் அப்படிங்கிறங்காட்டிக்கு சனிக்கிழமை ராமர் கோயிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு மாலை போட்டு, வெற்றிலை மாலை போட்டு வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அடுத்ததாக கடகராசி அன்பர்களுக்குரிய இந்த மார்ச் மாதத்தின் தெய்வீக கடவுள் பிரகஸ்பதி. விஸ்டம், அறிவு, நாலேஜ், டிசிஷன் எடுக்கக்கூடிய விதத்தை மாற்ற போகிறீங்க இந்த மாதத்தில். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொள்வது ரொம்ப 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 நல்லது. அதனால் கற்றுக்கொள்ளுங்கள். பிரகஸ்பதி அப்படின்னு அடித்து நீங்கள் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். அதே குரு படத்தையும் கூட உங்களோட வால்பேப்பரை வச்சுக்கலாம். ஓம் பிரகஸ்பதியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை கடகராசிக்காரர்கள் சொல்வதன் மூலமாக வளமும் நலமும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். அடுத்தது சிங்க ராசியான சிம்ம ராசிக்குரிய இந்த மாதத்தின் தெய்வீக ஆருட கடவுள் கங்கா அம்மா வந்திருக்காங்க. கங்கா அம்மா வந்தாவே திடீர் பணவரவு, பண புழக்கம் அதிகரிக்கும், பண ஓட்டம் அதிகரிக்கும், பணம் சார்ந்த விஷயங்களில் தீர்வுகள் கிடைக்கும். இந்த மாதம் ஏதோ ஒரு நீர்நிலையில் போய் அதை கங்கையில் குளிச்சிங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி குளியுங்க. ஓம் கங்காமாவே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள். உங்கள் பக்கத்தில் நீரோடு இந்த மாதம் இருந்து கொண்டு இருங்கள். நல்லது நடக்கும், நன்மைகள் பெருகும். வாழ்க வாழ்க. அடுத்தது கன்னிராசிக்குரிய இந்த மாதத்துக்கான மார்ச் மாதத்திற்கான தெய்வீக ஆருட கடவுள் கணபதி. கணங்களின் அதிபதி. இவர் வந்தாவே என்ன நடக்குது தெரியுங்களா?
ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். காரிய தடை சரியாகும். காரிய ஜெயம் உண்டாகும். வரும் மார்ச் 6ஆம் தேதி ஸ்பெஷலாக சங்கடர சதுர்த்தி அன்னைக்கு முழுசாக விரதம் இருங்க. அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க. ஏதோ ஒரு விநாயகர் கோயிலுக்கு போங்க. இந்த மாதம் முடிஞ்சால் பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது நல்லது. அன்றைய நாளில் சனிப்பெயர்ச்சியும் நடக்குது மார்ச் 6. அன்றைய நாளில் நான் சிறப்பு சங்கடர சதுர்த்தி பூஜையும் வச்சுருக்கேன். உங்கள் பேரில் ஸ்பெஷல் சங்கல்பம் பண்ணிக்கங்க. நல்லது நடக்கும். நன்மைகள் பெருகக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. இந்த சூட்சமத்தை தொடர்ந்து கடைபிடியுங்கள். கடைபிடிக்க நன்மைகள் கிடைக்கும். அடுத்தது துலாம் ராசி அன்பர்களுக்குரிய இந்த மாதத்தின் தெய்வீக ஆருட கடவுள் வாயு பகவான் வந்திருக்கார். வாயு பகவான் இல்லாத இடமே இல்லை. அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆதலால் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். மூச்சு பயிற்சி இந்த மாதம் செய்வதும் நல்லது. மான்களுக்கு உணவு தருவது நல்லது. மான் வடிவத்தை பார்ப்பது நல்லது. வாயு பகவான் ஓம் வாயு பகவானை நமோ நம சேம் ஆஞ்சநேயர் வழிபாடுகளை செய்வதும் நல்லது. ஏன்னா ஆஞ்சநேயரும் வாயு பகவான் தான். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க. அடுத்தது விருச்சிக ராசி அன்பர்களே நண்பர்களே, உங்களுக்குரிய மார்ச் மாத ஆருட கடவுள் யமராஜ் வந்திருக்கார். பயப்பட வேண்டாம். விருச்சிக ராசிக்கு யமராஜர் வருவது அப்படிங்கிறது, யமராஜர் இறப்புக்கான கடவுள் மட்டுமில்லை, தர்மராஜன். தர்மத்தை நிலைநாட்டுவான். உண்மையாக இருக்கிறவங்களுக்கு வெற்றியை தருவார்கள். யமதர்மராஜரை நினச்சிட்டு நீங்கள் சிவபகவானை வழிபடுங்கள். ஓம் நம சிவாய மந்திரத்தை வழிபாடுல செய்யுங்க. சனிக்கிழமை நீங்கள் மறக்காமல் சனிக்கிழமை திங்கட்கிழமை சிவநாமங்களை ஜபம் செய்வதும் சிவன் கோயிலுக்கு செல்வதும் நன்மையை தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அடுத்தது தனுசு ராசி அன்பர்களுக்குரிய தெய்வீக ஆருட கடவுள் துர்க்கை தாய் வந்திருக்காங்க. தனுசு ராசிக்காரர்களே, தொலைதூர பயணம் போவீங்க. அதன் மூலமாக குடும்பத்தில் ஆனந்தம் பெருகும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் துர்க்கையே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள். நல்லது நடக்கும். மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட ஆருட கடவுள் காளி. மகரம்னாவே கொஞ்சம் கோபதாபம் தான். காளியம்மா வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தொலைதூர பயணங்கள் போவீங்க. அதன் மூலமாக செல்வம் கிடைக்கும். எதிர்பாராத தங்கம் உங்களுக்கு வரும். தங்கம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஓம் காளியே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள். காளி கோயிலுக்கு இந்த மாதம் சென்று வருவதே மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றியை தரும். குடும்பத்தை நோக்கி இருந்த நீண்டகால தன பீடை விலகும் உங்களுக்கு மார்ச் மாதம். கும்பராசி அன்பர்களே நண்பர்களே, உங்களுக்குரிய ஆருட கடவுள் கிருஷ்ண பகவான் வந்திருக்கார். ஆனந்தத்தின் கடவுள், விஷ்ணு பகவானின் அம்சம், பெருமாளின் அம்சம். புல்லாங்குழல் சப்தத்தை இந்த மாதம் அதிகமாக கும்பராசிக்காரர்கள் கேட்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜெய் கிருஷ்ணா அப்படிங்கிற மந்திரத்தை மட்டுமே பிடித்து கொள்ளுங்கள். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் உட்காந்து தியானம் செய்வது, இஸ்கான் டெம்பிளுக்கு போய் உட்காந்து தியானம் செய்வதே நல்லது. நன்மையை தரும். நல்லது நடக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் புல்லாங்குழல் இசை அதிகமாக பயன்படுத்துங்கள். மீனராசி அன்பர்களே நண்பர்களே, மீனராசி அன்பர்களுக்குரிய தெய்வீக ஆருட கடவுள் சனி பகவான் வந்திருக்கார். சனி பயிற்சி ஆகும்போது சனி பகவான் வந்தால் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஆம், சனி கொடுக்க நினச்சிட்டார்னா அவர் கொடுக்கக்கூடிய செல்வத்தை கோடி கோடியாய் வாரி வாரி வழங்குவார். இயல்பாகவே மீனத்தில் தான் இந்த மாதம் சனி பயிற்சி நடக்குது. உங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்கிறேன், இதில் பொது பலன் தான் சனி பயிற்சி இருந்தாலும் சொல்கிறேன். சனி பயிற்சி மீனராசிக்காரருக்கு செல்வத்தை தரும், செல்வ செழிப்பை தரும், திடீர் முன்னேற்றத்தை தரும், கணவன் மனைவி ஒற்றுமையை தரும், குடும்பமே ஆனந்தப்படக்கூடிய செய்தி தேடி வரும். நல்லது நடக்கும். மீனராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு சனி பகவானுக்கான குருவாக நீங்கள் பைரவர் வழிபாடுகளை செய்யுங்கள். காகத்திற்கு உணவு வையுங்கள். உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஏதோ ஒரு உதவியை செய்யுங்கள். நல்லது நடக்கும். நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. 12 ராசிக்குரிய மார்ச் மாத ஆருட தெய்வீக பலனை சொல்லியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஸ்க்ரீனில் வால்பேப்பரை வைங்க. நான் ஒரு சாமி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ஒரு தெய்வ படத்தை வையுங்க. 1. அதற்கு அப்புறம் 2வது, காலையில் எந்திரிச்சோன்னு அந்த தெய்வத்தை பார்த்துட்டு எந்திரிங்க. இரவு படுக்க போகும்போது இந்த தெய்வத்தை பாருங்கள். அப்போ பார்க்கும்போது 5 முறை இந்த தெய்வத்தோட நாமத்தை சொல்லுங்கள். அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். நல்லது நடக்கும். உங்களுக்கும் நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள். மார்ச் மாதம் வாட்ஸ்அப்பில் எங்கிட்ட கன்சல்டிங் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உலகத்தில் எங்கே இருந்தாலும்
என்னை தொடர்பு கொள்ள கீழ்க்கக்கூடிய தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. எல்லாம் செயல்கூடும்.